எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்குள்ள வீடியோவில் காஜல் நம்ம வீட்டில் எப்படி செஞ்சுக்கலாம், ஏன்ஷியன்ட் பீப்புள் யூஸ் பண்ண அதே காஜலை நம்ம எப்படி செஞ்சுக்கலாம், ஸ்மஜ் ப்ரூஃபான காஜல் எப்படி செஞ்சுக்கலாம், சுர்மா எப்படி செய்கிறாங்க, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ல ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அந்த சேனலில் மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள். காஜல் விரும்பாத விமனே யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே காஜல் கண்டிப்பாக அப்ளை செய்ய ஆசைப்படுவாங்க, அப்ளையும் செய்கிறாங்க. ஓகேவா? இது இப்போ உள்ள பழக்கமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஏன்ஷியன்ட் பீப்புள் யூஸ் பண்ணின மெத்தடு. காஜலோட ஆரிஜின் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொடக்கம் ஓகேவா, அது அரேபிக் கண்ட்ரியை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஈஜிப்தியன் பீப்புள் தான் ஃபஸ்ட்டாக காஜல் அப்ளை பண்ண தொடங்கியிருக்கிறாங்க. இப்போல்லாம் நம்ம காஜல் பார்த்தீங்கன்னா குயிக்காக அப்படி ஸ்டிக்கில் வரும், இல்லை பென்சில் ஃபார்மில் வரும், டக்கு டக்குன்னு அப்ளை செஞ்சுக்கலாம். ஆனால் அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குது எதுவுமே நம்ம யோசிக்கிறதில்ல. ஜஸ்ட்டு நமக்கு பிளாக்காக ஐலைனர் இருக்குது, ஹாப்பி அப்ளை பண்ணிப்போம். ஆனால் ஏன்ஷியன்ட் பீப்புளை பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லா பொருட்களுமே தயாரிச்சுக்கிட்டாங்க. கிளியோபட்ராலாம் இருக்காங்களா, அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க ஃபுல்லாக மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே அவங்க ஓனாக செஞ்சுக்கிட்டது தான். அதாவது இயற்கையான முறையில் தான் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு காஜல், லிப்ஸ்டிக் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ்லேயே நல்ல ப்ளஷ்ஷு எல்லாமே அப்ளை செய்திருக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் பீப்புளில் விமன் மட்டும் இல்லை, மென்னும் நல்ல திக்காக நல்ல போல்டாக ஐலைனர் அப்ளை செஞ்சுப்பாங்க. ஈஜிப்தியன் பீப்புள் அந்த மாதிரி போல்டாக நல்ல திக்காக ஐலைனர் அப்ளை செய்கிறதுக்கான காரணம் அவங்க தீய சக்திகள்கிட்டேருந்து காக்கும் அப்படின்னு அவங்க அப்ளை செய்கிறதா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா நாள் போக போக சுர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சுர்மான்னு சொல்கிறது காஜலை விட நேர் ஆப்போசிட்டாக உள்ளது. அதாவது காஜல்னு சொல்கிறது லிக்விட் ஃபார்மில் இல்லை க்ரீமாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சுர்மான்னு சொல்கிறது இன்றைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அரேபிக் கண்ட்ரியில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மென்னும் சுர்மா அப்படின்னு உள்ள லைனரை யூஸ் பண்ணுறாங்க. சுர்மான்னு சொல்கிறது தயாரிக்கிற முறையை பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் கிடைக்கிற ஒரு ஸ்டோனை நல்லபடியாக பவுடர் பண்ணுறாங்க. பவுடர் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை நல்லபடியாக ஃபில்டர் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக மாற்றி ஒரு பாட்டில் அதை ஸ்டோர் பண்ணுறாங்க. அதோட லிட்டில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாட்டில் க்ளோஸ் பண்ணுற நேரம் ஸ்டிக்கு உள்பக்கமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் எடுத்து அப்ளை பண்ணுற நேரம் அந்த ஸ்டிக்கில் சுர்மா ஸ்டிக் ஆகி இருக்கும். அவங்க ஐயில் அப்ளை பண்ணுற நேரம் அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? அவங்களோட வாட்டர் லைனில் அந்த ஸ்டிக்கை இது மாதிரி இப்படி வச்சு உள்ளாடி கரெக்டாக வச்சு லைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி இழுத்து எடுப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு முறை அப்ளை செய்கிற நேரம் லைட்டான பிக்மெண்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் அப்ளை பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி ஐயில் வச்சு எடுத்தனால கொஞ்சம் வெட் ஆகியிருக்கும் அந்த ஸ்டிக்கு. அதுக்கப்புறம் டிப் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணுற நேரம் இன்னும் அதிகமான பிக்மெண்டேஷன் அவங்களோட ஐயில் கிடைக்கும். திரும்பவும் அதை அப்ளை செஞ்சு ரொம்ப அதிகமான பிக்மெண்டேஷனை கொடுத்துப்பாங்க. மென்னும் இப்போது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சுர்மா யூஸ் பண்ணுவாங்க. மென்னு மட்டும் இல்லை, விமனும் சுர்மா யூஸ் பண்ணுவாங்க. சுர்மான்னு சொல்கிறதும் முன்னாடி காலத்திலே உள்ள ஒரு முறை ஐலைனர் அப்ளை பண்ணுறது. எல்லாருக்குமே கண்ணில் ஒரு கருப்பாக ஒரு ஐலைனர் அப்ளை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஐலைனர்ஸ் இருக்குது. விதவிதமான பிராண்டில் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸாக பயங்கரமாக இருக்குது. ஓகேவா? ஆனால் நமக்கு எல்லா ஐலைனரும் போடுறது விருப்பம். ஆனால் அதில் என்ன எல்லாம் கலந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலும் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா லீடுன்னு சொல்கிற கெமிக்கல் சேர்த்துருந்தாங்கன்னா நம்மளோட ஐயில் இரிட்டேஷன் இருக்கும், இச்சிங் இருக்கும், இன்ஃபெக்ஷனும் வரும். ஓகேவா? அந்த மாதிரி கேடான கெமிக்கல் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் ஆட் பண்ணாத காஜல்ஸும் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த காஜல்ஸ் எல்லாம் வாங்குகிற நேரம் மார்க்கெட்டில் நிறைய ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குவோம். அதே இது நம்மளே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மணியும் மிச்சமாகும். அது மட்டும் இல்லை, கெமிக்கல் ப்ராடக்ட்லேருந்து நம்ம மாறி இருக்கவும் முடியும். காஜல் எதுக்காக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம், கண்ணை அழகாக காட்டுறதுக்கு நல்ல கருப்பாக அப்படி போல்டாக அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லுக்கு. அப்படி தான் மெயினாக எல்லோரும் நினைப்போம். ஆனால் இதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ணுக்கு என்னெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்னு காஜல் அப்ளை பண்ணுறதால என்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐக்கு ரொம்ப குளுமையாக இருக்கும், க்ளீனாக ஐயை வைக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. நம்மளோட விஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுது. அதாவது பார்க்கும் சக்தியை
அதிகரிக்கிறதுக்கும் காஜல் அப்ளை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஐக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கும் காஜல் அப்ளை செய்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஸில் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு காஜல் அப்ளை செய்கிறாங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? ஒரு காஜல்னால இவ்வளோ முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கெமிக்கலான காஜல்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. நேச்சுரலான காஜலாக இருக்கணும், இல்லை கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணினா மட்டும்தான் என்னதெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னனோ அதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். லீடெல்லாம் யூஸ் பண்ணின காஜல்ஸை எந்த காரணம் கொண்டும் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதுங்க. அது கண் பார்வை ஏதாவது பாதிக்கக்கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இனி நம்ம ஏன்ஷியன்ட் பீப்புள் எந்த மாதிரி காஜலை யூஸ் பண்ணினாங்க, எப்படி அதை தயாரிச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நேற்றுள்ள வீடியோவில் காஜலுக்கு எப்படி சார்கோல் ரெடி பண்ணுறது, எப்படி தயாரிக்கிறதுக்குன்னு ஃபுல்லாக டெமோவாக வீடியோ செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அது வழியாக போய் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சார்கோல் வேணும், ஓகேவா? அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளால் காஜல் செய்ய முடியும். நான் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுருந்த சார்கோல் ரொம்ப கண்ணுக்கு நல்லது. அதாவது நான் கீல செஞ்சுருந்தேன். கீன்னு பார்த்தீங்கன்னா பசு நெய்ன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து நான் செஞ்சுருந்தேன். கண்களுக்கு ரொம்ப குளுமையை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்த சார்கோல் பவுடரை ஒரு சின்னதாக உள்ள பவுலில் போடுங்க. இல்லை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏற்றபடி உள்ள சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே எல்லா ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிட்டு காலியான டப்பாவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட க்ளீன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளாடி கொஞ்சம் சார்கோலை போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கூட கீ ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீ எடுக்கிற நேரம் ரொம்ப திக்காக இருக்குது, அதை கொஞ்சமாக மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணிக்கிட்டு சார்கோலுக்கு கூட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுற நேரம் ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் ரொம்ப திக்கே இல்லாதது மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட சார்கோல் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு. அதை அப்படியே ஆற விட்டுக்குங்க. ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் ரொம்ப திக்காகிடும். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் எவ்வளோ வாட்டரியாக இருந்துச்சோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப திக்காக அப்படி இருக்கும், ஓகேவா? இப்போ நம்மளோட காஜல் வந்து தயாராகிருச்சு. சூப்பரான பிளாக்கஸ்ட் பிளாக்கான பக்காவான காஜல். இந்த காஜலை நாங்கள் ஐயில் அப்ளை செஞ்சு பார்த்தேன். கண்ணுக்கு எந்த எரிச்சலும் இல்லை, எந்த எச்சிங்கும் இல்லை. கண்ணுக்கு உள்ளே கூட தெரியாமல் பட்டுருச்சு. இருந்த பிறகு கூட என் கண்ணிலேருந்து தண்ணி வரல, ஓகேவா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஸ்மஜ் ஆகும், ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல கருப்பாகவும் இருக்கவும் செஞ்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மஜ் ப்ரூஃபான காஜல் ட்ரை பண்ணுறதுக்கு பீ வேக்ஸ் வேணும், ஓகேவா? பீஸ் வேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வேணும். மார்க்கெட்டில் ரெடிமேடாக உங்களுக்கு பீஸ் வேக்ஸு கிடைக்கும். ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற பீ வேக்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் இருக்கிற ஹனியை எல்லாம் நல்லபடியாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு சும்மா அப்படி கூடு மாதிரி இருக்கும், ஓகேவா? நெட்டு மாதிரி எப்படி இருக்கும் ஒரு ஷேப்பில். நான் வந்து ஷோ பண்ணுறேன். அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் இயற்கையாக உள்ளது, ஓகேவா? நேச்சுரலாக உள்ளது. இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட்லேருந்து கூட வாங்கிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் செய்கிறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் ரியாலிட்டியை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா வேறு யாரும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆசையாக தான் செஞ்சேன். ஓகே, இனிமேல் நமக்கு ஜெல் ஐலைனர் வேண்டாம், நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக செஞ்சுக்கலாம், நல்லா ஸ்மஜ் ப்ரூஃபாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது. என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பீ வேக்ஸை டபுள் பாயில் மெத்தடில், அதாவது ஒரு பாத்திரத்தில் வாட்டரை பாயில் பண்ண விடுங்க. அதுக்கு உள்ளாடி ஒரு சின்ன பவுலில் பீ வேக்ஸை போட்டு அப்படி டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் அதை நல்லபடியாக பாயில் பண்ணணும். பாயில் பண்ணுற நேரம் அது நல்லா மெல்ட் ஆகும், ஓகேவா? மெல்ட் ஆன அப்புறமா வெளியே எடுக்கக்கூடாது, அப்படியே உள்ளாடியே வச்சுக்கணும். அதுக்கு கூட சார்கோலை ஆட் பண்ணி நல்லபடியாக மிக்ஸ் பண்ணணும். நல்லபடியாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் அதை அப்படியே உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. லேட் ஆச்சு அப்படின்னா திக்காகிடும், ஓகேவா? வராது. அதனால உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க, சூடாக இருக்கிற நேரமே. அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன்னா, வேறு எதுவுமே ஆட் பண்ணலைன்னா பார்க்குற நேரம் அது ஒரு மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு, பிக்மெண்டேஷனே இல்லை, எதுவுமே வரல. அப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கீயை கொஞ்சம் சூடு பண்ணி சூடாகவே விட்டு நல்லபடியாக கிளறின பிறகு கொஞ்சமாக ஒரு திக்னஸ் வந்து கம்மியாகிருந்து திரும்பவும் அடுத்த கீ விட்டேன். அது நல்லா அப்சர்வ் பண்ணுது, ஓகேவா? பீ வேக்ஸ்ன்னு சொல்கிறது அந்த நம்ம என்ன ப்ராடக்ட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறோமோ அதை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்து ட்ரையான ஒரு
தன்மையை கொடுக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்தேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ரீமியாக, ஆனால் திக்காக தான் இருந்துச்சு, க்ரீமியாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச காஜலில் எந்த அளவு பிக்மெண்டேஷன் இருந்தோ அந்த அளவு பிக்மெண்டேஷன் இதில் இல்லை. ஓகேவா? ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி பாதாமெல்லாம் பவுடர் பண்ணி போடுறாங்க பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு. அது எந்த அளவு ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த சார்கோல் வந்து ரொம்ப ரொம்ப பிளாக்கஸ்ட் பிளாக்காக எனக்கு இருந்துச்சு. பாதாம் எல்லாம் பொடிச்சு போடுறதுனால எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? நான் அந்த மாதிரி ஆட் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா விட்டமின் இ கேப்சூல் கூட விட்டுக்கலாம். ஓகேவா? க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்சூலை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட ஐக்கு நல்லது. ஏன்னா விட்டமின் இ இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லது. ஐயில் அப்ளை பண்ணுற நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு செஞ்ச காஜல் ஏன்ஷியன்ட் பீப்புள் செஞ்சு யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள காஜலை என்னோட வாட்டர் லைனில் அப்ளை செஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிளாக்கஸ்ட் பிளாக்காக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பிளாக்கு. ஆனால் நீங்கள் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் இங்கே இறங்கி வர்றது மாதிரி எதுவும் அப்ளை செஞ்சுக்காதீங்க. ஏன்னா இதுவே வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் கிடையாது. கொஞ்சம் இறங்கி வரும், கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இறங்கி வந்துக்கும். அதனால் வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை செய்யுங்க. உங்கள் கண்ணுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லை, கொஞ்சம் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டே உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவதாக பீவேக்ஸ் எல்லாம் சேர்த்த காஜலை ஐ லிட்டில் வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். ஐ லிட்டில் அப்ளை பண்ணின பிறகு பிக்மெண்டேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்மூத்தான அப்ளிகேஷனாக இல்லை, ரொம்ப இழுத்து செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்ச வாட்டர் லைனில் போட்ட காஜல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா அழகாக வந்து கிளைட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது. பீவேக்ஸ் சேர்த்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பிக்மெண்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே மேலே நீங்கள் பில்டு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு அதிகமான பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸ்மட்ச் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா இப்படி தொட்டு இப்படி எடுத்தோன்னா வராது. ஸோ அப்படி ரப் பண்ணுறது மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகி வந்துக்கும். ஓகேவா? காஜல் செய்கிறது ஈஸியான மெத்தட் தான். ஈஸியாக செஞ்சு நம்மளே வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஏன்ஷியன்ட் பீப்புள் யூஸ் பண்ணுற மெத்தட் படி அந்த காஜலை சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து பியூரான கீ சேர்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த சார்கோல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கீயில் வந்து திரியெல்லாம் வச்சு அந்த சார்கோல் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? கண்ணுக்கும் ரொம்ப குளுமையாக இருக்கும், கண்களுக்கு நல்லது. ஓகேவா? விஷன் பவரை வந்து கூட்டும்னு சொன்னோடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பார்வை சக்தியை அதிகப்படுத்துது காஜல்னா ஆச்சரியமாக இருக்குது. ஓகேவா? அன்றைக்கி செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.